தேவனற்கருணையே தெய்வீக விருந்தே சேவியம் தர வரும் திவ்ய இயேசுவே. ஆத்துமத்தின் சீவியம் ஆனவர் நீரே, காத்திருக்கின்றோம் உம்மை காதலாகவே. தேவனற்கருணையே தெய்வீக விருந்தே சேவியம் தர வரும் திவ்ய இயேசுவே. நற்கருணையில் வீற்றிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற இந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசு உண்மையாகவே நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் என் உடலை என் சதையை நீங்கள் உண்ண வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது அவரை பின்பற்றிய சீடர்கள் அவரை விட்டு விலகி செல்ல, இந்த பேச்சு எல்லை மீறி போகிறது, இவர் சொல்லுவதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவரை விட்டு விலகி சென்ற வேளையில ஆண்டவர் இயேசு அந்த படிப்பினையை மாற்றவில்லை. நான் குறியீடாக சொன்னேன், நற்கருணையிலே நான் அடையாளமாகத்தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த பேச்சை மாற்றவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு மறுபடியும் 6 தடவைகள் அந்த பகுதியில் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். 6 தடவைகள் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகின்றார், இது என்னுடைய சதை. இந்த நற்கருணையில் நான் உண்மையாக பிரசன்னமாக இருக்கிறேன், அடையாள முறையில் அல்ல, மாறாக உண்மையாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிரசன்னம், நற்கருணை பிரசன்னம், வல்லமை உள்ள கடவுள், அந்த கடவுளுடைய வல்லமைக்கு அருகிலே வர முடியாமல் இருந்தவர் எங்களுக்காக இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கிறோம், அந்த வல்லமையான கடவுள் தொலைவில் இருந்தவர். மோயிசன் விடுதலை பயண நூலிலே ஆண்டவரை உம்மை நான் காண வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய கடவுள், என்னை காண்பவர் இறந்து விடுவார்கள், அந்த வல்லமையால் அவர்களால் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லைகளுக்கு அப்பால்பட்ட பெரும் வல்லமையாக இருந்த, சக்தியாக இருந்த அந்த ஆண்டவராகிய கடவுள் இறங்கி வருகின்றார். மனிதனாக ஒரு குழந்தையாக மனு உரு எடுத்து மனிதர்களுடைய கைகளில் தவழ்ந்த அந்த ஒரே ஆண்டவர், அவர் இந்த உலக வாழ்வை முடித்து செல்லுகின்ற அந்த தருணத்தில் அவர் அறிந்திருந்தார், என்னுடைய பிரசன்னம் என்னாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் அவர் அந்த பிரசன்னத்தை நற்கருணையில் ஏற்படுத்துகின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே வியாபிக்கிறது. நற்கருணையில் தொடர்ந்து ஆண்டவர் இருக்கின்றார் என்பதற்கு ஆதாரங்கள் ஏராளம் உள்ளன. ஏனென்பால் அந்த சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரியான ஒரு பிரசன்னத்திலே அந்த நற்கருணை ஆண்டவரோடு நாங்கள் செலவிடுகின்ற ஒரு அற்புதமான தருணம் இது. கத்தோலிக்க விசுவாசத்திலே இருக்கக்கூடிய அதி உன்னதமான ஒரு வழிபாடு, அதி உன்னதமான ஒரு கோட்பாடு நற்கருணை பிரசன்னம். என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வல்லமையான இறைவன் தன்னை இந்த அப்பத்திலே அடக்கி கொண்டார், எனக்காகவும் உங்களுக்காகவும். ஆகவே ஆண்டவர் இயேசுவை இந்த வேளையிலே நாங்கள் போற்றுவோமா?
நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நீரே தெய்வமே, என்னோடு கூட தங்க வந்தவரே, பரிசுத்தமானவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோருமாக நாங்கள் மனதிலே நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அல்பா ஒமேகாவாக இருந்தவர், தொடக்கமும் முடிவுமாக இருந்தவர், எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். நன்றி 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 ஆண்டவரே. ஆவியிலே ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே நாங்கள் போற்றி புகழ்வோம். நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக எங்களை தேடி வந்த தெய்வம் நீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை, நீரே ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, இயேசுவே ஆண்டவர். இரண்டாவது சகோதர சகோதரியை நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமக்கின்ற அந்த ஆண்டவரை, ஆண்டவரை உம்மை போல புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லையே. மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள், ஆனால் சில தருணங்களில் அவர்கள் எங்களை புரிந்து கொள்வதில்லையே. ஏனென்று சொன்னால் அவ்வளவு குழப்பம் மிக்கவர்கள் நாங்கள். ஆண்டவரை உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்தி பார்த்து பராமரித்து வருகின்ற ஆண்டவரே நீர் மட்டும் போதும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அந்த சமூகத்திலே நான் என்னாலும் வாழ்வது போதும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா என்று பாடுவோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே என் வாழ்க்கையில் மலை போல துன்பம் என்னை சூழ்ந்து வந்தாலும் அதை பனி போல உருகிடச் செய்கின்ற வல்லமை உள்ளவர் நீர். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து அவருடைய இந்த தெய்வீக நேரத்திலே அவருடைய அருளை பெறுகிற இந்த தருணத்திலே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலை போல குவிந்திருக்கிற அந்த வேதனைகளும், எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான துன்பமும் பனி போல உருகிடச் செய்கிற
அந்த வல்லமையான இறைவனுடைய சன்னிதானத்திலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்வின் பாரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். குறிப்பாக குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த வேளையிலே இயேசுவே ஆண்டவர் என்று மட்டும் நீங்கள் மனதார சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்ற இந்த வேளையிலே இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்பி உங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, அப்பா, தந்தையே, தெய்வமானவரே, ஆண்டவரே, பரிசுத்தரே, இந்த வேளத்திலே இந்த நேரத்திலே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் வேதனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். அப்பா தெய்வமே, எமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை நீக்கியறலும். இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேளையிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் சில வேளைகளில் அவமானத்தால் நிறைந்திருக்கலாம். நடந்த ஒரு சில தவறுகளால் குடும்பத்திலே அவமானங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேளையிலே குடும்பங்கள் இருக்கிற அவமானங்களை போக்கியறலும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாத சாப கட்டுக்களை நீக்கியறலும். சில வேளைகளில் பரம்பரையாக வரக்கூடிய மனித பலவீனத்தினால் அறிந்தும் அறியாமலும் சில வேளைகள் எங்களுடைய மூதாதையர் செய்த தவறுகளால் சில வேளைகள் அந்த சாப கட்டுக்கள் எங்களை பின்தொடர்ந்து வரலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் இதற்காக விலை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி, நீர் உம்முடைய இரத்தத்தினால் நீர் அந்த இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே குடும்பங்கள் இருக்கிற சாப கட்டுக்களை நீக்கியருள்வீராக. நீக்கியருளும் ஆண்டவரே, நீக்கியருளும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே எங்கள் குடும்பங்களை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்தலும் இறைவா. சாத்தானுடைய தாக்குதல்கள், தீயவுடைய தாக்குதல்கள் இன்றைக்கு குடும்பங்களை நோக்கி இருக்கிறது. ஏராளமான குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போகிற நிலையிலே இருக்கிறது. திருமணமான கொஞ்ச காலத்திலேயே பிரிகிற நிலைகளோடு இருக்கிற குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, பொறுமையாக முன்னோக்கி செல்ல, இரண்டு பேரும் கைகளை பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டிய அந்த அருளை தந்தருளும் இறைவா. ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். குடும்பத்திலே ஆண்டவரே ஒற்றுமை பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். குடும்பத்திலே இருக்கிற எல்லா விதமான மூன்றாவது சக்திகள் எல்லாம் அகன்று செல்லட்டும். குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நிறைவும் நிம்மதியும் பொருளாதார ஆசீர்வாதமும் பெருகி வரட்டும். ஆண்டவரே, பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆக்கியறலும். பொறுப்புள்ள பிள்ளைகளாக பிள்ளைகளை உருவாக்கியறலும். ஆண்டவரே, கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கியறலும். குடும்பங்களுக்காக மன்றாடுகின்ற இந்த வேளையில ஆண்டவரே, குடும்பங்கள் இருக்கிற கடன் தொல்லைகள், அந்த கடன் தொல்லைகளால் கேட்கின்ற அவமான பேச்சுக்கள், அதனால் ஏற்படுகின்ற குழப்பங்கள், காயங்களை ஆண்டவரே நீர் குணமாக்கியறலும். ஆண்டவரே, வியாபாரங்கள் பெருகட்டும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருள்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பெரும் சொத்துக்களாக இருக்கிற வயதான பெற்றோருக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வயதான பெற்றோரை நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. அவர்களுடைய சில வேளைகளை தனிமையிலும் நோயுற்ற நிலையிலும் ஆண்டவரே அவர்களை தேற்றியறலும். எங்கள் வயதான பெற்றோரை உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு வயதான பெற்றோரை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மனதிலே அமைதியை கொடுத்தருளும். மகிழ்ச்சி என்னும் தைலத்தினாலே எங்கள் வயதான பெற்றோரை நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்கள் ஆண்டவராக இருக்கிறீர். உம்முடைய மகிமை பிரசன்னம் இந்த பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் இறைவா. குடும்பங்களை பொறுப்படுத்தலும் இறைவா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் பயணம் போகின்ற வேளையிலே அவர்கள் பாவிக்கின்ற வாகனங்களை ஆசீர்வதித்தருளும். எந்த தீமையும் நெருங்காத வண்ணம் இவர்கள் வாகனங்களையும் போக்குவரத்துகளை நீர் ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களிலே சூழ்ந்திருக்கிற இருளும் பயத்தையும் தீயவனுடைய பிடியையும் நீக்கியருளும் ஆண்டவரே. விடுதலையை தந்தருளும் இறைவா.
அலை கழிக்கின்ற எல்லா கவலைகளையும் இருளையும் விடுவித்தரலும். எங்களுக்கு எதிராக யார் முன்னே வந்தாலும் ஆண்டவரே வருகின்ற வழக்குகளில் இருந்து நீர் விடுதலையை தந்திரலும். ஆண்டவரே தீயவனுடைய பார்வைகள் இந்த பிள்ளைகள் மீது படாத வண்ணம் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்தியலும். பில்லி சூனிய கட்டுக்கள் விலகி செல்லட்டும் இறைவா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாத்தரலும். குடும்பங்களை பாதுகாத்தரலும். இவர்கள் வாழுகின்ற வீடுகளை பாதுகாத்தரலும். உம்முடைய தூதர்களை அனுப்பி வீடுகளை காவல் செய்தரலும். ஆண்டவர் இவர்கள் தொழில் புரிகிற இடங்களை காவல் செய்தரலும். உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டரலும். ஆண்டவரே இந்த தூதர்கள் சென்று இவர்கள் வாழ்வையும் இவர்கள் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் காவல் செய்யட்டும். விசேட விதமாக நண்பந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பங்கள்ல மனமுடைந்து போய் யாரோடும் பேசாமல் சில வேளைகளில் பல காரணங்களால் காயப்பட்டு இன்றைக்கு டிப்ரெஷனில் எல்லோரோடும் கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரியை இந்த வேளையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அந்த மகளை ஆண்டவர் தெய்வீக முறையாக தொட்டு அவருடைய அருள் இந்த வேளையில் அற்புதமாக அவருடைய மனதை காயங்களை குணமாக்க வேண்டும் என்று, உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டு மன்றாடுங்கள். அந்த மகளை ஒப்புக் கொடுங்கள். அந்த மகனை ஒப்புக் கொடுங்கள். நன்றி ஆண்டவரே, அந்த மகனை தொடுவதற்காக, அந்த மகளை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. அந்த மகளை ஆண்டவரே டிப்ரெஷன் வியாதியிலும் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகனுடைய காயங்களை குணமாக்கும் இறைவா. அந்த மகளுடைய கோபத்தை தனியும் இறைவா. ஆண்டவரே பழையபடி மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் நிம்மதியிலும் வாழுகின்ற நிலைக்கு அந்த மகளை உயர்த்தும் இறைவா. மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்வை தாரும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் தைலத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியை இந்த வேளையில் அந்த மகனை நிரப்பும் ஆண்டவரே. குடும்பங்களை நிரப்பும் ஆண்டவரே. குடும்பங்களை நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள் ஆண்டவரே இந்த குடும்பங்களை காவல் செய்வார்களாக. ஆண்டவரே குடும்பத்தை சுற்றி உம்முடைய தூதர்கள் காவல் செய்வார்களாக. இவர்களுடைய கால்கள் கல்லில் மோதாதபடி ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் இவர்களை தாங்கிக் கொள்வார்களாக. ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை தந்திரலும். ஆண்டவரே விசேடமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்தியறலும். ஆண்டவரே வாழ்வதற்கான வழியை தாரும். பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே சில வேளைகளில் நாங்கள் மௌனமாக காத்திருக்கிற எங்கள் ஜெபங்களை கேட்டறலும். ஆண்டவரே நாங்கள் களைத்து போயிருக்கிற நிலைகள், எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி களைத்து போன நிலைகளால விசுவாசத்தை இழக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் இறைவா. விசுவாசம் என்ற கொடையால் எங்கள் குடும்பங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இருக்கிறீரா என்கின்ற சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும் ஆண்டவரே. திடப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பூரணமான அபிஷேக பிரசன்னம் இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தூய ஆவியினுடைய அருள் பொழிவு ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைத்திரளும் இறைவா. எங்கள் கண்ணீரை துடைத்திரளும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனமான நேரங்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை காத்து வழி நடத்துவதை போல, எங்களுடைய பலவீனமான நேரத்திலே நீர் பலனாக இருப்பதை போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே நீர் நிழலாக எப்பொழுதும் வந்தரலும். நீர் வெளிச்சமாக இருந்தரலும். மேகத்தூணாக எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. விலகாமல் துணையாக நின்றரலும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளோடு எங்கள் துணையோடு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் நிழலாக எப்பொழுதும் தொடர்ந்தரலும் ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள் எப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார்களாக. எங்கள் குடும்பத்தவர்களை பாதுகாப்பார்களாக. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே நீரே ஆண்டவர். ஆராதனை ஆண்டவர். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எங்களுக்காக தாய் போல இருக்கின்ற, தந்தை போல இருக்கின்ற, எங்களை தோள் மேல் சுமந்து எங்களை தேற்றுகின்ற அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு எங்களுடைய மகிமையும் எங்கள் மாட்சியும் கனமும்
எங்கள் புகழ்ச்சியும் ஆராதனையும் நமஸ்காரமும் என்றென்றும் ஆண்டவரே உமக்கு மட்டுமே உரியது. ஆமேன், ஆமேன். இந்த வழியிலே நாங்கள் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரேவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரேவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர் அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரை இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்